ஐயா உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் முகமது ரஃபீக். நான் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன். இப்போ இங்க காணொலி எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய மனசுல பட்ட கருத்தை நான் சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறத மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்குனது. எத்தனையோ இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் பட்டு சிறையெல்லாம் போய் வன்னியர் சங்கமா அதை உருவாக்குனார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தடை செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. அதையும் மீறி தன்னுடைய சொந்த முயற்சியால கஷ்டப்பட்டு ஒரு கட்டமைப்பா உருவாக்குனது மருத்துவர் ராமதாஸ் ஐயா. அதுக்கு காடுவெட்டி குரு அவர்கள் எல்லாம் நிறைய பாடுபட்டாங்க. மாவீரன் குரும்பாங்க அவரே. நிறைய பாடுபட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னைக்கு சில விசமிகள், அதாவது பெத்த மகனே ஆகட்டும், நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு உருவாக்குனது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அந்த கட்சியை இந்த கே பாலு மாதிரி ஒன்றும் தெரியாத புல்லுருவிகளை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் தலைவர், தனக்குத்தான் சொந்தம் சொல்லி உரிமை கொண்டாடுறது நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை. உருவாக்கி வச்சது ஒருத்தர், அதை சொந்தம் கொண்டாடுறது ஒருத்தருன்னா நியாயமே இல்லாத விஷயம். இதை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் நல்லா புரிஞ்சு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கூட இருந்து அவருக்கு முழு சப்போர்ட்டையும் கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றணும். அப்பதான் அனைத்து தரப்பு மக்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், வன்னிய சமுதாய மக்களுக்கும் பாதுகாப்பும் சுதந்திரமாகவும் இருக்கும், சுபிச்சமாகவும் இருக்கும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொரு கருத்து சொல்லிக்கிறேன். வர்ற தேர்தலில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நல்ல ஒரு கூட்டணிக்கு வரணும். திமுக கூட்டணி தான் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். திமுக கூட்டணிக்கு இந்த பாசிச சக்திகள்கிட்ட விலகி இருந்து தமிழ்நாட்டை தன்னிறைவும் தன்மானமும் உள்ள ஒரு மாநிலமாக மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் உருவாக்கணும். இது சாதாரண தமிழ்நாட்டு வாக்காளனாகவும் ஒரு குடிமகனாகவும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னோட ஆசையும் கூட. நீங்க எந்த ஏரியா ஐயா? ஐயா கோயம்புத்தூர்ல. நான் குனியம்புத்தூருங்க. குனியம்புத்தூர். இது வரைக்கும் நீங்க எந்தெந்த கட்சிகளுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கீங்க? நீங்க நான் முதல்ல திமுக இருந்திருக்கேன். இப்ப திமுகவும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை, விலகி இருக்கிறேன். அதாவது அரசியல் இருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன். ஆனா மனசுக்குள்ள இருக்குது யாருக்கு ஓட்டு போடணும். அதாவது ஜனநாயக சக்திகளுக்கு ஓட்டு போடுவேன். பாசிச கும்பலுக்கோ என்ன அராஜகவாதிகளுக்கோ நான் ஓட்டு போட மாட்டேன். மக்களுக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். தமிழ்நாட்டுக்கு யாரு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ, தமிழ் மொழிக்கு யாரு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ, தமிழர்களுக்கு யாரு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவங்கள நான் ஆதரிப்போம். சாதி மதங்களை கடந்து நல்லாட்சி யாரு கொடுக்குறாங்களோ அவங்கள நான் ஆதரிப்பேன். ஜனநாயக கூட்டணிக்கு வரணும், இந்தியா கூட்டணிக்கு வரணும். ஏன்னா பிஜேபி போற இடம் பூரா அந்தந்த மாநில கட்சிகளை கலைச்சிட்டு உடைச்சிட்டு இருக்குது. அது அவங்க ஒரு டார்கெட்டாவே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மருத்துவர் ஐயா பலியா இருக்கக்கூடாது. நான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லை, திமுகவும் இல்லை, அண்ணா திமுகவும் இல்லை, காங்கிரஸும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை, முஸ்லீம் லீக்கும் இல்லை. ஆனால் நான் ஒரு பொதுவான வாக்காளனா, தமிழ்நாட்டோட குடிமகனா இதை சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இஸ்லாம் சமுதாயத்தோட நெருக்கமா இருக்கிறவர், இருந்தவர், இனியும் இருப்பாரு, இஸ்லாம் சமுதாயத்துக்கு பாதுகாப்பா இருப்பாருன்னு நாங்க நம்புறோம். சிறுபான்மை சமுதாயத்துக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவர் உறுதுணையா இருக்கணும், துணையா இருக்கணும், உதவியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு வாக்காளனா என்னுடைய ஆசை. மருத்துவர் ஐயா இதை தயவுசெய்து இந்த கோரிக்கையை நீங்க ஏத்துக்கணும். இந்த 4.5 வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுது டிஎம்கே ஆட்சி, எப்படி பாக்குறீங்க? நல்லாட்சியா தான் இருக்கு. நல்லாட்சி. ஒரு சில குறைகள் இருக்கும், ஒரு சில எல்லாத்தையும் இப்போ திருப்திப்படுத்த முடியாது. அரசியல், முதலமைச்சர் பதவி, அரசாங்கம்ங்கிறது பெரிய ஒரு கட்டமைப்பு. அதை நம்ம எடுத்தவங்க அந்த முன்னால சொல்லவும் முடியாது, குறையும் சொல்ல முடியாது, முழுசா நிறைவுபடுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்ப மத்திய அரசாங்கம் 20,000 கோடிக்கு மேல் கல்வி நிதி கொடுக்கணும். அவங்களோட கல்வி கொள்கையை ஏத்தாதான் நான் நிதி தருவேங்கிறாங்க. இது என்ன நியாயம்? எங்க மாநிலத்துக்குன்னு உரிமை இருக்கு, ஒவ்வொரு கொள்கை இருக்குது. எங்க மாநில கொள்கையை நாங்க எப்படி உங்கள்கிட்ட அடமானம் வைக்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன சும்மாவா? இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மக்களாட்சி நடத்துற அரசாங்கம். காமராஜர், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் நல்லாட்சி செஞ்சாங்க, மக்களுக்கான ஆட்சி செஞ்சாங்க. மத்திய அரசோட அடிமையா போகலை. ஆனா இப்போ சேர்ந்திருக்கிற கூட்டத்தை நினைச்சா அவங்க ஏமாளியா கோமாளியானே எனக்கே புரியல. கோமாளித்தனமாவும் இருக்கு, ஏமாளித்தனமாவும் இருக்குது. அதிமுகவை கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். பிஜேபியோட சேர்ந்ததுனால அதுவும் ஒன்றும் இல்லாமல் தான் போக போகுது. தயவு செய்து பீகார்ல அப்படிதான் பண்ணாங்க.
மகாராஷ்டிராவில் அப்படித்தான் பண்ணாங்க. ஏடிஎம்கேவையும் 4 துண்டாக்கிட்டாங்க. எங்கெங்க பிஜேபி கால் வச்சுதோ அங்கெல்லாம் அந்த மாநில கட்சிகளை உடைக்கிறது தான் அவங்களுடைய தாரக மந்திரமா இருக்குது. தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களும் மருத்துவர் அவர்களும் இதை நல்லா புரிஞ்சுட்டு எங்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக உங்களுடைய கொள்கையை தயவு செய்து இந்த தடவை நல்ல கூட்டணிக்கு வாங்க. உங்களுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம். உங்க கூட தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தர தலைவர், நிரந்தர சொத்தே நீங்க தான். நீங்க உருவாக்கின கட்சி உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். நான் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனெல்லாம் இல்லை. ஆனா நியாய தர்மப்படி அது அவருக்கு உண்டானது, அவர் உருவாக்குனது. அவர் ரத்தமும் வேர்வையும் சிந்தி இருக்கிறாரு. எத்தனையோ இன்னலும் துன்பமும் பட்டிருக்காரு. அதுக்காக இப்ப இடையில வந்த கூட்டமெல்லாம் எனக்கு தான் சொந்தம் சொல்ற நியாயமே இல்லை. அன்புமணி அவர்கள்லாம் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போயிட்டு இருக்கும் போதே களத்துல போராளிய நின்று போராடினவர் மருத்துவர் ஐயா. ஆடுவட்டி குரு அவர்களோட சேர்ந்து போராடினார். ஐயா ஐயா பேருங்கய்யா விஎன்ஆர்எஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா விருதாங்கிறது எனக்கு தெரியல. விஎன்ஆர்எஸ் ஐயாலாம் ரொம்ப, ஜிகே மணி ஐயாலாம் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. பல போராளிகளா நின்று இந்த கட்சியை காப்பாத்திருக்காங்க. இடையில வந்துட்டு நீங்க கே பாலு எல்லாம் ஒரு ஆளுங்களா ஐயா, அவங்களெல்லாம் நம்பி போலாமா? அன்புமணி ஐயா, நீங்களும் ஒன்றும் இல்லாமல் போக போறீங்க. தயவு செய்து தகப்பனை மதிங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நம்மளுடைய அவ்வை மூதாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி நடங்க. இங்க தமிழரு தன்மானத்தோட வாழுங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இங்க என்னை விட சின்னதான், வயசுல சின்னவளா இருக்கலாம். எனக்கு 53 வயசு முடியுது. அன்புமணிக்கு அவ்வளோ இருக்காதுங்க. ஆனால் நீங்க வந்து தந்தை சொல்ல, தந்தையை கௌரவப்படுத்துங்க. இப்ப விஜயோடைய கட்சியை எப்படி பாக்குறீங்க? விஜய் கட்சி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஒரு நடிகருங்கிறனால எல்லாம் எடுத்தோன்னு நான் முதலமைச்சருங்கிற ஒரு இதெல்லாம் இது சாத்தியப்படாதுங்க, சாத்தியப்படாது. வாங்க, அரசியலுக்கு வாங்க. மக்களுக்காக நிறைய போராட்டம் களத்துல இறங்கி நீங்க வேலை செய்யணும். எடுத்தோன்னே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சு 77 தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. 5 வருஷம் அவரும் கடுமையா போராடி இருக்காரு. எடுத்தோன்னே யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. விஜய் அவர் தம்பிக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, அவர் களத்துக்கு வந்திருக்காரு. அவர் நிறைய போராட்டத்துல மக்களுக்காக சந்திக்கணும். சந்திச்சு அதுல எல்லாம் மக்களோட மக்களா நின்று மக்களுக்கு உதவிகரமா இருந்து அதுக்கப்புறம் நீங்க அரசியல் களத்துல முதலமைச்சராக ஆசைப்படுங்க, பிரதமராக ஆசைப்படுங்க, எல்லாமாக ஆசைப்படுங்க. ஒண்ணு இல்லாம எடுத்தோன்னா நானு திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய்ன்னு சொன்னீங்கன்னா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க தம்பி. இதெல்லாம் உங்களுக்கு சும்மா பம்மாது காட்டாதீங்க. நடிகருங்கிறனால உங்களை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வரும். யார் போனாலும், ஒரு யோகி பாபு போனாலும் வரும், சூரி போனாலும் வரும், காமெடி நடிகர் போனாலும் வரும். அது மாதிரி விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது. இதையெல்லாம் நம்பி போறது நடக்காது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பின்வாங்கிட்டார். அப்பேற்பட்ட ஜாம்பவானவர். அரசியல் களத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் நடிகருங்கிற முறையில சாதிச்சவர் எம்ஜிஆரும், புரட்சி தலைவி அம்மாவும், கேப்டன் விஜயகாந்தும். தன்மான தமிழன் அவர். வாரி வாரி வழங்கினவர். மனசாட்சியுள்ள நல்ல மனுஷன். அவரும் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அவங்கெல்லாம் வந்த வழி போராட்ட காலத்துல வந்தாங்க. எடுத்த உடனே எதிர்கட்சி தலைவராகவும் வரல, முதலமைச்சராகவும் வரல. விஜய் தம்பி இன்னும் கடுமையா 15 வருஷம், கிட்டத்தட்ட இன்னும் 15 வருஷம் நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களை களத்துல சந்திச்சா தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவிகரமா இருங்க. எடுத்தோடனே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. 1ஆவதுல இருந்தா 10ஆவது வர முடியும். 10ஆவதுல இருந்து 1ஆவது வரக்கூடாது. எடுத்தோடனே நான் காலேஜுக்கு தான் போவேன்னு சொன்னா 1ஆவது 2ஆவது எல்லாம் படிச்சு அப்படி மென்மையோட தான் போக முடியுமே தவிர, எடுத்தோடனே நான் சிஎம்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன கோமாளிகளா? இதெல்லாம் நடக்காது தம்பி. நீங்க நிறைய நீ பயிற்சி எடுக்கணும். விஜய்க்கு இன்னொன்னு சொல்றேன், அரசியல் முதிர்ச்சியோட பேசுங்க. பெரியவங்களை வந்து கண்ணியமா பேசுங்க. மரியாதை குறைவா பேசுங்க. மரியாதை குறைவா பேசாதீங்க.